வாழ்க வளமுடன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னோடு பிரம்மஞானம் பயில வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். பேதரும் நூலொன்றும் கல்லாதவன், உயர்ந்த பேறு பெரும் இடத்தில் இல்லாதவன், சேரும் சபை அறிந்து சொல்லாதவன், அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன், தனக்கு யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம். கண்டிப்பா இந்த பாட்டு பொருத்தமானதுதான். இயல்பா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று ஒரு ரிஹர்சல் பார்த்தோம். ஆனால் 2 மணிக்கு இந்த பாட்டு எனக்கு மனசுல தோணுது. இது சரியான பாட்டு. அப்போ நான் முழிச்சு பார்க்குறச்ச சுவாமிஜியோட படம் தான் தெரிஞ்சுது. ஒருவேளை அவர் தான் எனக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசிக்காக ஒரு அரசு ஊழியர். அதோட எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு, மார்கழி மாத முழு மாதத்திற்கும் சொற்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு இறைவன் கொடுத்திருக்காரு. இதில் எனக்கு சிறு தொய்வு ஏற்பட்டது. இதய நோய் ஏற்பட்டு என்னால் இதை பேச முடியுமா, இனிமே இந்த பேச்சு பகுதிக்கு என்னால் போக முடியுமா அப்படிங்கிற நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு முறை வந்தபோது என்னை காப்பாற்றிட்டாங்க. திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருந்தது. அப்போ என்னுடைய சகோதரனும் சொன்னாங்க, என்னுடன் பிறந்தவர்கள், அக்கா எங்கே தியானம் சொல்லித்தராங்கன்னு பாருங்க, எங்கே மூச்சு பயிற்சி தவம் சொல்லித்தராங்கன்னு பாருங்க, அங்கே போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ 2014 ஐயாவை பற்றி நான் தெரிஞ்சுட்டேன். அப்போ 2 பேர் இங்கே ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. 2 பேர் ரொம்ப கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அந்த கொடி சரியாக எனக்கு படலை, அதனால அங்கே நான் போகவும் முடியல. அப்பா ஐயாவை பற்றி சொன்னது அதோட இதுவும் ஒன்றும் அப்படின்னு நினச்சதுனால அங்கே நான் போகலை. திரும்ப ஒரு முறை எல்லைக்கே போயிட்டேன். இறப்பின் எல்லைக்கு போன பின்னாடி கண்டிப்பாக நீ போய் எங்கேயாவது தவம் பண்ணு, தவத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சமயத்தில் தான் அறிவு திருக்கோயில் கிடச்சிச்சின்னா போ, எங்கே இருக்குன்னு தேடு அப்படின்னு சொன்னாங்க. நான் இவ்வளோ தூரம் வர முடியாது, சேலத்தில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கூகுளில் சர்ச் பண்ணி தான் காசக்காரனவரை கண்டுபிடிச்சி நான் போனேன். அங்கே தான் நான் இந்த தவத்தை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அந்த பயிற்சியில் சிறந்து இருக்கேன். எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நான் நினச்ச போது, திருநாவுக்கரசருக்கே எம்பெருமான் சூளை நோய் கொடுத்து தான் தன்னோட இழுத்துக்கிட்டாரு. அது போல தான் சுவாமிஜியை நான் தெரிஞ்சுக்கணும், அது அருள் தந்தையை நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இந்த நித்திய கண்டம் பூரண ஆயுசுங்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த விளிம்பை காட்டிட்டு வந்தாரோ அப்படின்னு நினச்சிட்டேன். அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இவரை நான் தெரிஞ்சுட்டு வாழ்வோட உயும் வழியை நான் தெரிஞ்சுட்டேன். எந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம் எப்படின்னு கேட்டால், உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம். நான் முன்னெல்லாம் போகும்போது பயந்து பேசுவேன். ஆன்மீக ஸ்பீச் பயந்து 1 hour 2 hours அப்படி பேச வேண்டியதாக இருக்கும். ஒரு இந்த சிவராத்திரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது 1 hour 1.5 hour ஸ்பீச் கொடுக்கும்போது நம்ம மூச்சுடாத பேசணும், நிறைய பேசணும். அப்போ என்னால் பேச முடியாது இல்லையா, பயந்துக்கிட்டே பேசுவேன். ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டுகளாக எத்தனையோ மார்கழி மாதம் நான் ஸ்பீச் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 2 ஆண்டுகளாக மிக சிறப்பாக பயமில்லாமல் போய் பண்ணினேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய அருள் தந்தை சுவாமிஜி தான். தவம் செய்வோம், தவம் நமக்கு வேண்டியதை செய்யும். பேராற்றலாலும் பெருங்கருணையினாலும் நாமும் நம் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம்,
உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.